ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷார்ட் ட்ராமாஸ். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராமா எக்ஸ்பிளனேஷன். இந்த ட்ராமாவில் லவ், ஃபேண்டசி, த்ரில் இன்னும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் பார்க்க மிஸ்டர் ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே 2009 நடக்கிற ஒரு சூரிய கிரகணத்தை தான் மக்கள் எல்லாருமே பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் அந்த சூரிய கிரகணத்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்குறா. இந்த சூரிய கிரகணத்தை பற்றின நியூஸ் தான் ரேடியோவில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு 4 பேர் கொண்ட ஒரு டீம் வண்டியில் உட்கார மேனேஜர் கூட்டிட்டு போறாரு. அந்த டீமோட நேம் எக்லிப்ஸ். அவங்களும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. அதில் ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து ஸ்டன் ஆகி அவங்க கிட்ட போறான். அவங்களோட மிகப்பெரிய ஃபேன், என் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க செக்யூரிட்டி சார் இங்கே வச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த ஆக்ட்ரஸ் பரவாயில்ல, அவன் என்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கவும் அவர் ஷர்ட்ல சைன் பண்ணி கேட்க அவங்களும் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. எக்லிப்ஸ் டீமும் உள்ள போயிட்டாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க உள்ள ரேடியோல எக்லிப்ஸ் டீமோட டாக் தான் நடந்துட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணோட அம்மா அவளுக்கு நெயில் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அவள் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். அவங்க நேம் இன்சோல், நம்ம சோல்னே சொல்லலாம். அவங்க அம்மா உன் நெயிலுக்கு நெயில் பாலிஷ் போட்டால் நல்லா இருக்கும், உன்னோட ஃபேவரட் கலர் எல்லோ அப்படின்னு பேச சோல்கிட்ட எந்த ஒரு பதிலுமே வரல. வெளியவே விரைச்சி பார்த்துட்டு இருந்தா. அவங்க அம்மா வெதர் நல்லா இருக்கு, நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம், பெட்லேயே இருக்கிறது நல்லதுலாம் டாக்டர் சொன்னாங்க, வீல் சேர்ல போக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா பார்த்தா. அப்பவுமே அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. சோலோட அம்மாவும் ரேடியோ கேட்டுட்டே தெரியாதனமா சோலோட நகத்தை கட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு உடனே அந்த இடத்துல பிளட் வருது. உனக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சோலை திரும்பி பார்த்தா அவகிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அவளுக்கு வலியே இல்லை. சோல் அவங்க அம்மா அழுதுட்டே ஒரு சின்ன கட்னா, நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகவும் தெரியாதனமா ஒரு கிளாஸை ஒரு தள்ளி விட்டு உடைச்சிடுறாங்க. கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாங்க. சோல் கீழே உடஞ்சி கிடக்கிற கண்ணாடி கிளாஸை எடுத்து அவளோட பெட்ல மறைச்சு வச்சுக்கிறா. அடுத்த சீன் ரேடியோ ஸ்டேஷன்ல எக்லிப்ஸ் டீம் பேசுறதான் காமிக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல அவங்க ரேண்டமா யாருக்காச்சும் கால் பண்ணி பேசணும். அப்படி பேசுறதுல நெக்ஸ்ட் டர்ன் யாருக்கு வருதுன்னா நம்ம ஹீரோ சஞ்சய்க்கு தான் வருது. சஞ்சயும் ஒரு நம்பருக்கு கால் பண்றான். அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சோலுக்கு தான் போகுது. சோல் போன் எடுக்கவே இல்லை. பக்கத்துல பெட்ல இருக்க பாட்டி தான் போன் எடுக்க சொல்றாங்க. சோலும் வேண்டா வெறுப்பா போன் எடுத்து ஹலோன்னு சொன்னா ரேடியோ ஹாஸ்பிட்டல்ல ரூம்ல இருக்கிற ரேடியோலையும் ஹலோன்னு கேட்குறது, இவ காதுலையும் ஹலோன்னு கேட்குது. அது புரியாம அவ ஷாக் ஆகி இருக்க. அவனோட நேமை சொல்லி என்ன தெரியுமான்னு கேட்க சோல் தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க ஆர்ஜே உங்களுக்கு ஒரு ரன்னிங் ஷூ கிஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோல் வேண்டான்னு சொல்லிட்டா. மறுபடியும் பைக் கிஃப்ட்னு பேச வராங்க. இந்த டைம் சோல் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா. என்ன மாதிரி நடக்க முடியாதவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபன்னா இருக்கா, என்ன மாதிரி வாழவே விருப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிராங்க் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்தி விட்டு நான் தூக்கி எரிஞ்சிட்டா. ஆனா கால் கட் ஆகல. உடனே சஞ்சய் பேச ஸ்டார்ட் பண்றான். நீங்க இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்க பக்கத்திலே தான் இருக்காங்க, அவங்களுக்காக வாழுங்க. நாளைக்கு ரெயின் வரும், அதை பார்க்க உயிர் வாழுங்க, உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்ல சஞ்சய். அந்த வார்த்தைகளை கேட்டு சோல் அவங்க அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் அந்த டைமுக்கு கரெக்டா வரவும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுறான். அழுது முடிச்சிரு சோல்னு அவங்க அம்மாவும் கட்டி கொடுக்குறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா 2022 டிசம்பர் 31 டேட் காமிக்கிறாங்க. சோலோட ரூமை காமிக்கிறாங்க. அங்க ஃபுல்லா சஞ்சயோட போட்டோ பேனர் தான் இருக்குது. சோல் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃபேஸ்ல அவங்க பாட்டி லிப்ஸ்டிக் வச்சு வரைஞ்சி விட்டுட்டு இருக்காங்க. சோலும் எழும்பி ரெசியூம் சப்மிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, எதுவும் சொல்லலையேன்னு புலம்பிட்டே திரும்பி பார்த்தா அவங்க பாட்டியை பார்த்து பயந்துடுறா. பாட்டி சோலை பார்த்து ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. பாட்டி ஃபேஸ்ல வரைஞ்சிருக்க லிப்ஸ்டிக் மார்க்கை பார்த்துட்டு தான் சிரிக்கிறாங்கன்னு தெரியாம சோலும் நான் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கேட்குறா. அப்பதான் பாட்டி கையில இருக்கிற வாட்சை பாக்குறா. பாட்டிட்ட அந்த வாட்சை குடுன்னு பாட்டி கொடுக்காம ஓடி போறாங்க. பின்னாடியே வீல் சேர்ல சோலும் போறா. அந்த டைம்ல சோலோட அண்ணன் வரான். அவங்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனா பாட்டி விளையாடிட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோலோட அண்ணனும் போயிடுறான். அப்புறம் சோலோட அம்மா தான் அவங்க கிட்ட போராடி அந்த வாட்சை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சின்ன குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. வாட்ச் கையில வந்ததும்
சோல் வந்து $3000 கொடுத்து ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பத்திரமா தொடச்சி வச்சுட்டு இருப்பான். உடனே அவங்க அம்மா என்ன $3000 அப்படின்னு சொல்லி கோவமா பார்த்ததும் $300 தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்றா. அப்புறம் அவங்க அம்மாவே சொல்றாங்க, இன்னைக்கு சஞ்சயோட கான்செர்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆமா அதுக்கு நான் ரெடியாக போகணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு சஞ்சயோட கான்செர்ட் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. சஞ்சயோட மேனேஜர் வந்து அவனை வந்து ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. சஞ்சய் ஒரு மூவில நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு தான் திட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோலோட ரூமை தான் காமிக்கிறாங்க. சோல் ஒரு ஷமன் கிட்ட வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கான்செப்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறா. சோல் தான் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து கான்செப்ட் கார்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது சோலோட ஸ்கூல்ல தான் சஞ்சயும் படிச்சிருக்கான்னு. அந்த இயர் புக்கு சோலோட ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுக்குறான். சோல் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாட்டி கூட சஞ்சயை பார்க்கலைன்னு ஃபீல் பண்றா. அவளோட ஃப்ரெண்டு சொல்றா, நீ தான் அப்போ வேற ஒருத்தனுக்கு ஃபேனா இருந்தே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. சோலும் எந்த இயர்னு அந்த புக்ல தேட ஃப்ரெண்டும் ஸ்கூல் பசங்க கூட தகராறு பண்ணி டிஸ்மிஸ் ஆகிட்டான், ஸ்கூல் ட்ராப் அவுட் சொல்றாங்க. சரி அதை விடுன்னு சொல்லிட்டு சோலும் சஞ்சய்வா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு சோல் வந்து சேர்ந்துட்டா. எல்லோரும் அவங்க அவங்க பிடிச்ச ஆக்டர் கூட பேனர்ல போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சோலும் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டும் அங்க போய் நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. சஞ்சய்க்கு கூட போட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்து சோலுக்கு திடீர்னு கால் பண்றாங்க யாரோ. அட்டன் பண்ணி பார்த்தா இன்டர்வியூ பண்ற இடத்துல இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க. உடனே சோலும் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நீ ஃபஸ்ட்டு போ, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து சஞ்சயை தான் காமிக்கிறாங்க. அவனோட டீம் மெம்பருக்கு அவனை வந்து கோவமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சோல் வந்து இன்டர்வியூ போகிறா. போய் ஆஃபீஸை பார்த்தா செம்மையாக இருக்கு. ஆனால் அங்கே லிஃப்ட் இல்லை, படியில் தான் ஏறி போகணும். அந்த ரீசனுக்காகவே அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து ஃபீல் பண்றா, வேலிட் ரீசன் தான் சொல்லிட்டு சோல் வந்து கான்செப்ட் பஸ் ஏறி போறான். அங்க வரும்போது செம்ம டிராஃபிக். ஃப்ரெண்டுமே எங்க இருக்கன்னு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வழியா கான்செப்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தா எல்லோருமே உள்ள போயிட்டாங்க, உள்ள அலோ பண்ணல. சோல் ஒருத்தங்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி, இப்படியே வெளியே இருந்தேன், எனக்கு குழு ஆக்ட் எல்லாம் பண்ணி உள்ள போறதுக்கு அலோ வாங்கிட்டா. ஆனா அவங்க வந்து டிக்கெட் கொடுத்தாதான் உள்ள அலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு பேக்ல டிக்கெட்டை தேடவும் அங்க டிக்கெட் இருக்காது. அப்பதான் அவளே ரியலைஸ் பண்றா, பஸ்ல வந்து பர்ஸ் எடுக்கும்போது டிக்கெட்டை வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன, வெளியே இருந்தே கான்செர்ட்டை கேட்டுட்டு இருக்கா. கான்செர்ட் முடியவும் ஸ்னோஃபாலா இருக்கு. அவளும் என்ஜாய் பண்ணிட்டே போகவும் யாரோ அவ கையை தட்டி அவ மொபைல் கீழே விழுந்து ஆஃப் ஆயிடுச்சு. சஞ்சய் பாடி முடிச்சுட்டு அழுதுட்டே ரூமுக்கு வரான். அங்கே அவனோட டீம் மெம்பர்ஸ் சண்டை போடுறாங்க. சஞ்சய் அவனோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறான், அதுக்கு தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோல் பஸ் ஸ்டாப்புக்கு வீல் சேர்லேயே போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஸ்னோனால வீல் சேர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு அவ சோகமாக அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப அந்த வழியா அன்எக்ஸ்பெக்டடா சஞ்சய் வந்து கார்ல போயிட்டு இருக்கான். சோல் வெளியே நிக்கிறத பார்த்த உடனே அவன் காரை நிறுத்திட்டு அங்கிருந்து அம்பர்லா எடுத்துட்டு வந்து சோல் பக்கத்துல வரான். சஞ்சயை பார்த்ததும் சோல் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. சஞ்சய் வந்து கொண்டு வந்த கொடையை வந்து சோலுக்கு காமிச்சிட்டு அவன் அப்படியே நிக்கிறான். எபிசோட் 1 hourலேருந்து இருக்கனால 30 minutes ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.